என்ற தலைப்பிலே நம்முடைய இந்த சொற்பொழிவை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் இறையச்சம் தொடர்பான இந்த தொடர் சொற்பொழிவில் இறையச்சம் என்றால் என்ன, அல்லாஹுவை அஞ்சுவது என்றால் எப்படி அஞ்ச வேண்டும், இறைவனை அஞ்சுவது பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறான், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய நபர்கள்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த செய்திகளும், இது போன்ற இறைவனை அஞ்சக்கூடிய விஷயங்களை பற்றி அதனுடைய நோக்கமாக தான் நமக்கு நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் இந்த வணக்கம் கூட நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நோன்பையே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கிறான் என்ற அந்த செய்தியையும், அதனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம் தொடர்பான பல்வேறு உபதேசங்கள் சம்பந்தமான செய்திகளையும், அந்த உபதேசங்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய தோழர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு அது பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தியது என்கிற செய்தியையும் இதுவரையிலும் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்திலே அந்த தோழர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதனுடைய விளைவால், அவர்களுக்கு இருந்த அந்த இறையச்சத்தினுடைய விளைவால் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதற்குரிய அந்த செய்திகளை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றிலே நடந்த சில சம்பவங்கள். அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரை பொறுத்தவரையிலும் அன்றைக்கு சஹாபாக்கள்லேயே மிக ஒரு செல்வந்தரான சஹாபி என்று சொன்னால் இவரை சொல்லலாம். அந்த அளவிற்கு செல்வம் அதிகமாக வழங்கப்பட்ட ஒரு நபித்தோழர். இப்படிப்பட்ட நபித்தோழருக்கு ஒரு நாள் இரவு உணவாக ஒரு வேளை உணவு என்ன செய்யப்படுதுன்னா, அவருடைய முன்னிலையில் சாப்பிடுவதற்காக உணவு வைக்கப்படுது. உணவு வைக்கப்பட்ட அந்த தருணத்தில் அவர் அந்த உணவை பார்த்து சாப்பிடுவதற்கு பதிலாக அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிக்கின்றார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் முன்னால் வைக்கப்பட்டிருந்த அந்த உணவை சாப்பிடாமல் அதை பார்த்து அழுகின்றார்கள். ஏன் இந்த அழுகை, ஏன் இந்த கண்ணீர் என்று பார்க்கும் பொழுது அதை பற்றி அவர்களிடத்தில் வினவும் போது அவர்கள் சொல்கிறார்கள், எனது தோழர் முஸாப் பின் உமைர் அவர்களை பற்றி நான் நினைத்து பார்க்கிறேன். முஸாப் பின் உமைர் அவர்கள் உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்ட போது இந்த உலகத்திலே அவர் அந்த உடுத்திருந்த அந்த போர்வை இருக்குதே, அதை எடுத்து கஃனிடுவதற்காக அவருடைய தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. பார்த்துக்கிறங்க எந்த அளவுக்கு முஸாப் பின் உமைர் அவர்களுடைய நிலை இருந்துச்சுன்னு சொன்னா, கஃனிடுவதற்கு கூட அவரிடத்தில் ஆடை இல்லை. அவர் உடுத்திருந்த அந்த ஆடையை எடுத்து அவருடைய தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. இப்ப இது போன்ற ஒரு நிலையிலே முஸாப் பின் உமைர் அவர்கள் அந்த நிலையில் கஃனிடக்கூடிய நிலையிலே அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய தலையை, இந்த அவங்க உடுத்திருந்த அந்த ஆடையை அவங்க தலையை மறைத்து அவங்களுடைய கால் பகுதியிலே அங்கே இருந்த ஒரு வகையான புல் செடிகளை வைத்து மறைத்து கஃனிட்டு அடக்கம் செய்யப்பட்டதாக அந்த ஹதீஸில் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியை தான் நினைத்து பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஏன் கண்ணீர் வடிச்சாங்கன்னா அதுக்குரிய காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். முஸாப் பின் உமைர் போன்றவர்கள் இந்த உலகத்தில் எதையும் அவர்கள் பெறாமல் ஒரு போர்வை மட்டுமே பெற்ற நிலையிலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் மறுமையில் அவர் அனைத்தையும் பெற்று விடுவார், மறுமையில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் தான் முக்கியம் என்ற அடிப்படையிலே இறைவன் தரக்கூடிய அந்த மறுமை இன்பத்தை நாடி அவர் சென்று விட்டார். ஆனால் இப்போது எங்களுக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை வாரி வழங்கியிருக்கிறான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எங்களுக்கு
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த செல்வங்களை எல்லாம் நாங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எதுக்கு பயமா இருக்குது? மறுமையிலே இறைவன் தரக்கூடிய அந்த இன்பங்களுக்கு பதிலாக அல்லாஹ் நாங்கள் செய்த இந்த அமல்களுக்கு பரிகாரமாக இந்த உலகத்திலேயே அல்லாஹ் எங்களுக்கு இன்பத்தை வழங்கிட்டானோ, மறுமையில நாங்க ஒன்னும் இல்லாம போயிருவோமோ என்ற ஒரு அச்சத்தினால் நான் அழுகிறேன். பாத்தீங்களா எப்படிப்பட்ட அச்சம் பாத்தீங்களா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு கிடைத்த அந்த பொருளாதாரத்தை நினைத்து அவர்கள் சந்தோஷப்படவில்லை, மகிழ்ச்சி அடையவில்லை. அந்த ஊர்லேயே அவங்க மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்கலாம், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்கலாம். ஆனால் அதை நினைத்து அவங்க மகிழ்ச்சி அடைந்தார்களா? சந்தோஷப்பட்டார்களா? மாறாக அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? அதை நினைச்சு பயப்படுறாங்க. அந்த காசை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை கூட நம்ம கடந்த உரையில சொல்லியிருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஃபத்தகு துன்யா, இந்த உலகத்தை நீங்கள் பயந்துக்கிறீங்கன்றாங்க. இந்த உலகத்தினுடைய இந்த இன்பங்கள் இருக்குதே, இதையெல்லாம் பார்த்து பயந்துக்கிறங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இந்த உலகம் என்பது ஒரு பசுமையும் இனிமையும் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு பிரதிநிதி மாதிரி நீங்க அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. ஆனாலும் ஃபத்தகு துன்யா வத்தகு நிசாண்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தையும் பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா அது ரொம்ப டேஞ்சர் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்களே. இது போன்ற அந்த அறிவுரைகள் தான் அவங்களுக்கு பயத்தை கொடுக்குது. அல்லாஹ்வை நினைத்து அவங்களுக்கு அச்சம் வருது. இந்த கண்ணீர் எதனால இந்த கண்ணீர்? இந்த பணம் எல்லாம், இந்த பொருளாதாரம் எல்லாம் இன்னைக்கு நாம எதை கேட்டாலும் பெறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த காசை வச்சு எந்த இன்பத்தை வேணாலும் அடையலாம். இந்த உலகத்துல நம்ம எதை வேணாலும் அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கிறான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்மோடு வாழ்ந்த சில தோழர்கள் இந்த உலகத்துல எதையுமே அனுபவிக்காம மறுமையிலுடைய இன்பமே போதும் சொல்லி போயிருக்கிறாங்க. ஆனா நமக்கு இந்த உலகத்துல இவ்வளவும் கிடைச்சிருக்குதுன்னா ஒருவேளை மறுமையில கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற அச்சம். அப்ப எதை அவர்கள் அதிகமா நேசிச்சாங்கன்னு பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள இன்பத்தை விட அதிகமாக அவர்கள் மறுமையை தான் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப இதை நாம என்ன செய்யணும்? மனசுல நம்ம இந்த இடத்துல பதிய வைக்கணும். எப்படி? இதுல நம்ம மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்குது. இந்த உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா இஸ்லாமிய சமுதாயத்துல கூட எவ்வளோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் அல்லாஹ் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த செல்வம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையாக தான் தந்திருக்கிறான்னு விளங்கணும். செல்வம் நமக்கு வழங்கப்பட்டிருக்குதுன்னா பல பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இந்த செல்வத்தை பற்றி சொல்லும் போது செல்வம் வழங்கப்படுவதும் சோதனை, செல்வம் இல்லாமல் பறிக்கப்பட்டு வறுமை கொடுக்கப்படுறாங்களே அதுவும் சோதனை தான் அல்லாஹ் சொல்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல்ல நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த செல்வத்தை பொறுத்தவரையிலும் இது முதல்ல சோதனைன்னு விளங்கணும். இது சோதனைன்னு இது விளங்கினதுனால தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு இந்த செல்வத்தை நினைத்து ஒரு பயம் வருது. ஏன்? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறது ஒரு பொதுவாக ஒரு செல்வத்தை வழங்குறான்னு சொன்னா அல்லாஹ் டெஸ்ட் பண்றான். இவர் இந்த செல்வத்தை சரியான முறையில, ஹலாலான முறையில பொருளாதாரத்தை ஈட்டியிருக்கிறாரா, அதே நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையிலும் சிறிது செலவு செய்கிறாரா, அல்லது வீண் விரயம் காரியங்கள், ஆடம்பரமான உலக மோகத்தில் இந்த காசு பணத்தை வாரி இறைக்கிறாரா என்பது போன்ற பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான். இதுதான் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லும் போது, அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதனுக்கு அவனது இறைவன் செல்வத்தை, அதாவது இன்பத்தை வழங்கி சோதிக்கும் போது, அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றான்னா, இன்பத்தை வழங்கி இறைவன் சோதிக்கும் போது ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய ரப்பு என்னை நல்லா கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் இப்படின்னு மனிதன் நினைக்கிறான். மனிதன் சொல்றானா, என்ன சொல்றானா? என்னுடைய ரப்பு நல்லா என்னை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான்னு சொல்றானா. இது சோதனை வழங்குறது இல்லை. அல்லாஹ் நமக்கு செல்வத்தை வழங்கும் போது அந்த செல்வத்தை, இன்பத்தை வழங்கியிருக்கிறானே, இதுல நமக்கு டெஸ்ட் இருக்குன்னு வழங்குறது கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான்? நம்மள அல்லாஹ் நல்ல நிம்மதியா நல்ல கண்ணியமா வச்சிருக்கிறான் இப்படித்தான் நினைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன். மனிதனுக்கு செல்வத்தை குறைத்து சோதிக்கும் போது,
இதுல என்ன விளங்குது? வறுமை என்பதும் ஒரு சோதனை அல்லாஹ் சொல்றான். மனிதனுக்கு செல்வத்தை குறைத்து வழங்கி சோதிக்கும் போது அதையும் அவன் சோதனை வழங்குறது இல்ல. பொதுவா எப்படி வழங்கணும்? வறுமையை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் நமக்கு இந்த வறுமையை கொடுத்துருக்கிறான்னா இதுல நம்மால் டெஸ்ட் பண்றான். இதுல நீங்க சகிச்சுக்கிறியா? இந்த பொருளாதார இந்த வறுமையினால இந்த இதுக்காக ஹராமான வழியில போய் பொருளாதாரத்தை தேட முயற்சிக்கிறியா, அல்லது ஹலாலான வரையில மட்டும் அல்லாஹ் இடத்துல உதவி தேடி அந்த வகையில மட்டும் பொருளாதாரத்துக்கான முயற்சியில இறங்குறியா? இந்த கஷ்டங்களை அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொள்கிறாயா? இது போன்ற டெஸ்ட் அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு விளங்கணும். விளங்குதா? இந்த வறுமை கூட நமக்கு சோதனை தான். அப்ப இந்த நேரத்துல மனிதன் என்ன விளங்குறது இல்லைன்னா, வறுமையை கொடுக்கும் போது கூட இது சோதனை விளங்காம அவன் என்ன சொல்றானா, ஃபயக்கூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் என்ன இழிவுபடுத்திட்டான், என்ன கண்ணியப்படுத்தல, என்ன இழிவுபடுத்திட்டான். அவனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறான், அவனுக்கெல்லாம் கொடுக்குறான், எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே, என்ன அல்லாஹ் அவமானப்படுத்திட்டான், இப்படி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். சில பேர் வறுமையில நம்மள்ட்ட என்ன செய்வாங்க, புலம்புவாங்க. எப்படி புலம்புவாங்க பாருங்க, யார் யாருக்கோ இறைவன் அள்ளி அள்ளி கொடுக்குறான், நமக்கு ஒன்றையும் தரமாட்டானே, நானும் எத்தனையோ வருஷமா கேட்டு பார்த்துட்டேன், ஒன்னும் செய்ய மாட்டான் அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை சரியா வைக்கிறது இல்லை. ஏன்? அல்லாஹ் நமக்கு சோதிக்கிறான்னு சொன்னா, இந்த மாதிரியான கஷ்டங்களை தர்றானா இது சோதனை. இதுல நம்ம சகித்து கொண்டோம் என்றால் நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. நிரந்தர வாழ்க்கை மறுமைதான். மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான், ஏராளமான இன்பங்களை வாரி வழங்குவான். யார் இந்த உலகத்துல உள்ள கஷ்டங்களை சகித்து கொண்டு அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவர்களாக பொறுமையோடு இருக்கிறாங்களோ, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளருடன் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அப்படிதானே குர்ஆன்ல சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை சோதிப்போம், வல நபுலு வண்ணக்கும், உங்களை சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? ஓரளவு அச்சத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். அதே மாதிரி உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி சோதிப்போம், பசியை ஏற்படுத்தி சோதிப்போம், உங்களுடைய இந்த பலன்களை சேதப்படுத்தி உயிர்களில் ஏதேனும் எடுத்துக்கொண்டு இது போன்று பல்வேறு இன்பங்களை உங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக சோதிப்போம். இப்படியெல்லாம் சோதிப்போன்னு சொல்லிட்டு ஃபபஷிர் சாபிரீன், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி சொல்வீராக அல்லாஹ் சொல்றான். யார் பொறுத்து கொள்ளுகிறார்களோ சகித்துக் கொள்கிறார்களோ அவங்களுக்கு நற்செய்தி இருக்கிறது, அங்க சொர்க்கம் இருக்கிறது, அதான் நற்செய்தி. இன்னொரு வசனத்துல கூட எங்கள் இறைவன் அல்லாஹுதான் என்று அதுல யார் இஸ்திகாமத்தோடு அந்த உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹ் என்ன செய்யறானா, மலக்குமார்கள் அனுப்புகிறானா. மலக்குமார்கள் அவர்களிடத்தில் சொல்வார்களா, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் படாதீர்கள், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிச்சிட்டானா. யாரு அல்லாஹுதான் என்று அதுல உறுதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. எதை நினைச்சும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்வதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செல்வத்தை பொறுத்த வரையில் நம்ம என்ன பார்க்கணும், வறுமையாக இருந்தாலும் அதை சகித்துக் கொள்ளணும். செல்வங்களை அல்லாஹ் தாராளமாக வாரி வழங்கிட்டானா அப்போ அந்த செல்வத்தை நினைத்து செஞ்சிடக்கூடாது, ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாஹ் எனக்கு ரொம்ப வாரி வழங்கி இருக்கிறானே, ரொம்ப கண்ணியப்படுத்தி இருக்கிறானே அப்படின்னு மட்டும் வழங்கிறாம, இது ஒரு டெஸ்ட், அல்லாஹ் நமக்கு சோதனையா வழங்கியிருக்கிறான், இதை குறித்து அல்லாஹ் நம்மை விசாரிப்பான். நீ எவ்வாறு செலவழித்தாய், இதை நீ வீண் விரயம் பண்ணியா, ஆடம்பரத்துக்கு செலவழிச்சியா, இல்ல அல்லாஹுடைய பாதையில் நீ செலவு பண்ணியா என்றெல்லாம் அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் என்ற ஒரு விதமான ஒரு விஷயம் இருக்கிறது என்ற அடிப்படையில தான் பொருளாதாரத்தை நினைச்சு பயப்படணும். இதுக்காக தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூட என்ன செய்றாங்க, இதை நினைச்சு பயப்படுறாங்க. அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலேயே இவ்வளவு விஷயங்களை வாரி வழங்கி இருக்கிறான்னா, ஒருவேளை நாம செஞ்ச அமல்களுக்கெல்லாம், நாம் செய்த பல தியாகங்களுக்கெல்லாம் அதுக்கு பரிகாரமாக தான் இவ்வளவு விஷயத்தையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்துட்டானோ, இந்த உலகத்திலே தந்துட்டானா மறுமையில ஒன்றும் இல்லாமல் போயிருமோன்னு அச்சம். அப்ப நம்ம என்ன வழங்க வேண்டும் என்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை வைத்து மறுமையிலே சொர்க்கத்தை அடைவதற்கு ஆசைப்படணும். இந்த பொருளாதாரத்தை வைத்து எப்படி சொர்க்கத்தை அடைவது? அல்லாஹுடைய பாதையில வாரி வழங்கணும். அல்லாஹுடைய பாதையில வாரி வழங்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்னைக்கு பல பேர் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட சில நபர்களை பார்க்கிறோம், அல்லாஹ் நிறைய வழங்கியிருக்கிறான், செல்வ செழிப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். ஆனாலும் இந்த உலக மோகத்துல தான் அதிகமாக அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தை
பயன்படுத்தக்கூடிய செலவழிப்பதற்கான முயற்சிகளில் இறங்கக்கூடிய பல நபர்கள் இருக்கிறாங்க. உலகத்தில் அந்த காசு பணத்தை வச்சு நம்ம எப்படி இன்னும் தொழில் எப்படி பெருக்கிறது, இன்னும் நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய இந்த பங்களா கட்டுறதுலேருந்து காரு, இன்னைக்கு புதுசு புதுசாக என்ன மாடல் வந்திருந்தாலும் அதுக்காக பொருளாதாரத்தை எத்தனை லட்சம் எத்தனை கோடி இப்படியெல்லாம் செலவழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். செலவழிப்பு தப்பான்னு கூட தப்பு கிடையாது. ஹலாலான முறையில் நாம் விரும்பியதை செலவு பண்ணலாம். வீண் விரயம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் நம்ம செலவு செய்யறதுல தவறு கிடையாது. எப்போ தவறாகும்? இறைவனுடைய பாதையில் செலவு செய்யாமல், அல்லாஹுடைய பாதையில கொடுப்பதை கொடுக்காமல், இந்த உலக மோகத்திலேயே ஒருத்தர் காசு பணத்தை செலவு பண்றாருன்னு வச்சுக்கிறங்க, பொருளாதாரத்தை வாரி இறைக்கிறான்னு வச்சுக்கிறங்க, அல்லாஹ் உங்களை விசாரிப்பானா இல்லையா? ஏன்பா உனக்கு நான் பொருளாதாரத்தை தந்தனே, நீ எனக்காக நீ என்ன செலவு செய்தாய்? அல்லாஹுடைய பாதையில் நீ கொடுத்தியா அப்படின்னு அல்லாஹ் கேட்டால் என்ன பதிலாகும்? என்ன பதில் சொல்லுவோம்? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன பார்க்கணும் என்றால், இந்த பொருளாதாரத்தை வைத்து நம்ம என்ன அல்லாஹுடைய பாதையில் செலவு செஞ்சிருக்கோம்னு யோசிக்கணும். சில பேர் இந்த அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கிறான், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யறதுக்கு பதிலாக உலக மோகங்களே அதிகமா செலவு செய்யறாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஹஜ்ஜிங்கிறது பல பேர்களுக்கு கடமையா இருக்கும். ஹஜ்ஜிங்கிறது எப்போ யாருக்கு சென்று வர சக்தி இருக்குதோ, பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் யாருக்கு சென்று வர சக்தி இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஹஜ்ஜிங்கிற கடமையை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனா பல கோடீஸ்வரர்களா இருப்பாங்க, ஹஜ்ஜி செஞ்சிருக்க மாட்டாங்க. செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான், ஒரு ஹஜ்ஜிக்கு கூட போயிட்டு, ஹஜ்ஜிக்கு நம்ம அந்த பொருளாதாரத்தை வைத்து போவதற்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அவங்க கடமையாக்கப்பட்ட நிலையில இருந்தா கூட அதை பத்தி சிந்திக்கிறதே கிடைக்காது. அதுக்காக முயற்சி எடுப்போமே, நீயத்து வைப்போமே, அதுக்காக இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷமாவது போகணுங்கிற ஆசைப்படுவோமே, எதுவும் இல்லை. இந்த உலகத்துல நம்ம எப்படி இந்த உலக லாபத்தை அடைகிறதுலயே முயற்சி. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கோமா, இதை இன்னும் டபுள் ஆக்குறது எப்படி, இன்னும் ட்ரிபிள் ஆக்குறது எப்படி, இன்னும் நம்மளுடைய பங்களா எப்படி கட்டுறது, இப்படி ஆசை போவதை தவிர மறுமைக்கு என்ன செய்தோம்? இந்த காசு பணத்தை வச்சு அல்லாஹுடைய பாதையில நம்ம என்ன செலவழித்தோம்? மறுமைக்காக சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நம்ம என்ன செலவழித்தோம்? அதற்கு அப்படி செலவழிக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் சிந்திச்சு பாருங்க. காசு பணத்தை நினைத்து இந்த பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ் நம்மளை விசாரிப்பானே, நாளை அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லணுமே என்ற ஒரு அச்சம் இருந்திருந்தால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இவ்வளவு செல்வங்களை அவர்கள் கொடுத்த நிலையிலும் அவர்களுக்கு அச்சம் இருக்குதுன்னா அது காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதர் அவர்களை உருவாக்கி அந்த சமுதாயத்தை உருவாக்கிய விதம் அப்படி. அதனாலதான் அந்த அச்சம் வருது. காசு பணத்தின் மேல அவங்களுக்கு மோகம் இல்லை, ஆனாலும் செல்வந்தரா இருக்கிறாங்க. அதனால அல்லாஹுடைய பாதையில அது போன்ற நபித்தோழர்கள் எல்லாம் ஏராளமாக வாரி வழங்கினார்கள். ஏன்னா அவங்க இந்த கண்ணீர், காசு பணத்தை வச்சு கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா அதை வைத்து எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட இவர்கள் மட்டுமல்ல, இது போன்ற ஏராளமான நபித்தோழர்கள் தன்னுடைய விருப்பமான ஒரு தோட்டத்தையே தர்மமாக கொடுக்க முன் வந்த சஹாபாக்கள்லாம் இருந்தார்கள். அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஏராளமான நபித்தோழர்கள் அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை நினைத்து கண்ணீர் வடித்தார்கள். இதன் மூலமா இந்த உலகத்தோடு நாம் சோதிக்கப்பட்டக்கூடாது, இந்த உலகத்துல நம்ம சோதிக்கப்பட்டக்கூடாது, இதன் மூலமா நம்ம மறுமையில ஒன்னும் இல்லாம போயிடக்கூடாது, நஷ்டவாளி ஆயிடக்கூடாது என்ற அச்சம். ஆக இந்த அச்சத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நபர்களும் பொருளாதாரத்தின் மீது உள்ள அந்த மோகத்தை விடுத்து மறுமையை குறித்து இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்ங்கிற இந்த செய்தியை இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி